சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மகா விக்ரமை தேடி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து மகாவை ரவுண்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் நம்ம காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் அவங்ககிட்ட கொடு அப்படின்னு வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் கத்தி எடுத்து குத்தலான்னு போகிறதுக்காக போகிறாங்க. அப்போ திடீர்னு யோசிச்சுக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் என்னடா என்ன அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எப்படியும் இவ சாக தான் போகிறான், பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா அதான் அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீ அவளோட புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டியா, சரி சரி கொஞ்ச நேரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே சீக்கிரம் குடும்பம் நடத்திட்டு நம்ம காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாம் அங்கேருந்து திரும்பி போகிறாங்க. அந்த ஒரு ரவுடி மட்டும் மகா பக்கத்தில் போகிறாங்க. மகா ஏய் என்கிட்ட வந்தனா நீ அவ்வளோதான், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், வராத வராத அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. இப்போ மகா அப்படியே எட்டி உதைக்கிறாங்க. எட்டி உதைச்சதுமே அவங்க போயிட்டு அப்படியே கீழே விழுந்துருவாங்க. டே இவ என்னை அடிச்சிட்டாடா வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே எல்லாரும் ஓடி மகாவை மடக்கிறாங்க. என்ன நீ ஒருத்தனை அடிச்சுட்டா நீ பெரிய ஆளா, நீ உன்னால் முடியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு மகாவை கிட்ட போகிறாங்க. அப்போ மகா ஒவ்வொருத்தர்கிட்டையும் தப்பிச்சு அப்படியே வெளியில் வராங்க. ஆனால் ஒருத்தவங்க திடீர்னு கட்டை எடுத்து அப்படியே தலையிலே அடிச்சிடுவாங்க. அடித்ததுமே மகா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. மகாவை பயங்கரமாக எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரமை தேடி விக்ரம் அட்மிட் ஆகிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 2-3 ரவுடிங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட எந்த ரூமில் அட்மிட் ஆகிருக்காரு விக்ரம் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க நேராக போயிட்டுருக்காங்க. 3வது வார்டுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க நேராக அதை தேடிட்டு போயிட்டு இருக்கு. பின்னாடியே விஜய் ஐஸ்வர்யாவும் அதே மாதிரியே வராங்க. விக்ரம் இருக்கிற ரூமை கேட்டுட்டு அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. இங்கே மகா பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே ஆள் திரும்பவும் மகா பக்கத்தில் போகிறாங்க. அப்போ மகா அந்த அடி வாங்கின அந்த வழியிலே என்கிட்ட வராதிங்க, நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான், விக்ரம் உங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. இவனடா இவ்வளோ அடி வாங்கி கூட இப்படி புலம்புறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விக்ரமே இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பான், நீ விக்ரம் காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ரவுடி கிட்ட போகிறாங்க. மகா மேலே கை வைக்கலான்னு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொரு ரவுடிக்கு கால் வருது. அந்த ரவுடி கால் பண்ணி என்னடா அந்த விக்ரம் கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரமா? அந்த விக்ரம் ஹாஸ்பிட்டலே காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஹாஸ்பிட்டலே காலி பண்ணிட்டு போயிட்டானா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அங்கே ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த ரவுடிங்க விக்ரம் அட்மிட் ஆகிருக்கிற ரூமை போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் அங்கே விக்ரமே இருக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த விக்ரம் எங்கே தான் போயிருப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த ரவுடி கையை வைக்க போகும்போது கரெக்டாக இன்னொருத்தவங்க அங்கே வராங்க. அங்கே அந்த ரவுடிங்களை எல்லாரையும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்து மொத்த பேரையும் அங்கேருந்து துரத்துறாங்க. துரத்துனதுமே மகா அப்படியே மயக்கத்திலே இருப்பாங்க. அப்போ தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. கயிறெல்லாம் அவுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்ததுமே மகா ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அவங்க பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதை நான் கேட்கணும், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் விக்ரமோட ஃப்ரெண்டு, விக்ரமும் நானும் யூஎஸில் ஒன்றா தான் படித்தோம், அவன் படித்து முடித்த உடனே இந்தியாவுக்கு வந்துட்டான், நான் அங்கேயே ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் கூட என்னால் வர முடியல, ஆனால் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான், அதான் ஊருக்கு வந்ததுமே விக்ரமை பார்க்கலான்னு நான் விக்ரமுக்கு கால் பண்ணேன், ஆனால் கால் ரீச் ஆகலை. அப்போது நீங்கள் காரில் போயிட்டு இருந்ததை பார்த்தேன், சரி அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்கும்போது மகா எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. சொன்னதுமே சரி சரி எது வந்தாலும் நம்ம வீட்டில் போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வெற்றி மகாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை ரவுடிக்கிட்டே சொல்லிடுவாங்க. இங்கே நந்தினி, புலிமுருகன் இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இது இன்னும் அந்த ரவுடிங்க கிட்டேருந்து எந்த ஒரு காலம் வரலையே, என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே, போன மகாவுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, விக்ரமை தேடி போனவங்களும் விக்ரம் என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, எந்த ஒரு ஃபோன் காலம் வரலையே, அக்கா காரியத்தை கரெக்டாக முடிச்சிருப்பானுங்களா அப்படின்னு சந்தேகமாக புலிமுருகன் கேட்க, அதுக்கு நந்தினி ஏன் நீ அவ்வளோ சந்தேகமாக கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் இப்படி தானே நடந்திருக்கு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, இவ்வளோ முறை எப்படியோ தப்பிச்சிட்டாங்க, எல்லா நேரமும் அதே மாதிரி இருக்குமா, கண்டிப்பாக அவங்க தப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது
புலிமுருகன் வந்துட்டு சொல்கிறாங்க, சரிக்கா எதுக்கும் நாம் வந்து ஒரு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நந்தினி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது, எவ்வளோ நேரமாக வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, நீ வந்து கால் பண்ணுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நந்தினி வந்துட்டு கால் பண்ணலான்னு வராங்க. அப்போது திடீர்னு வந்து கார் சவுண்டு வந்து கேட்கும். கார் சவுண்டு கேட்டதுமே கிருபா, புலிமுருகன், நந்தினி 3 பேரும் வந்து போயிட்டு நின்று பார்க்குறாங்க. அப்போது விஜயும் ஐஸ்வர்யாவும் வருவாங்க. விஜய் ஐஸ்வர்யா இறங்கி வர்றதை பார்த்துட்டு புலிமுருகன் வந்துட்டு, அப்பாடா நான் தான் வந்து ஏதோ விக்ரம் மகாவும் வராங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் ஐஸ்வர்யா வந்துட்டு, என்ன இவங்க போயிட்டு தனியாக வராங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த விக்ரம மகா வந்து அவங்க கதை முடிஞ்சுதோ, அவங்க செத்து போயிட்டாங்களோ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிருபா வந்துட்டு, இல்லையே விஜய் ஐஸ்வர்யா முகத்தை பார்த்தா அவங்க ரொம்ப கேஷுவலாக போகிற மாதிரி தான் இருக்குது, அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கிருபா சொல்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு, நீங்களாம் ஏன் குழப்பிக்கிறீங்க, எப்படின்னு கீழே போய் கேட்டால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிட போகுது, நீங்கள் யாரும் எதுவும் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து விஜய் ஐஸ்வர்யா உள்ளே வராங்க. நேராக வந்து, ஆமாம் விக்ரம் விக்ரம் எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து நந்தினி கேட்குறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, விக்ரம் என்னம்மா அவன் ரொம்ப சூப்பராக இருக்கான், ஜம்முன்னு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு நந்தினி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.